சரி, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து பார்வதி அம்மா கணக்கு. பஞ்சாயத்து போர்ட்லேருந்து போய் கோயில் அடிக்க, குளத்தை அடிக்க, பஞ்சாயத்து போர்ட்டில் போய் வெட்டு குத்து போட, பஞ்சாயத்து போர்ட்டில் போய் 2ஆம் நம்பர் ஆடு கோழி பறவைகளை வெட்ட, 2ஆம் நம்பராக பூமியில் விளையிறது பூரா பஞ்சாயத்து போர்ட்லேருந்து போய் 2ஆம் நம்பராக திருச்சி ஓடலாம். பஞ்சாயத்து போர்ட்லேருந்து போய் 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு கிஸ்ஸு லாரி எல்லாம் 2ஆம் நம்பருக்கு போகிறான். அடுத்தாப்புல 2ஆம் நம்பருக்கு ரோடை தயாரிக்கான், மலையை உடைக்கான், அகம்பாதம் பண்ணுதான், சேட்டை பண்ணுதான். அடுத்தாப்புல 2ஆம் நம்பருக்காக கடைக்காட்டுகளில் ரோடு காட்டுகளில் பூரா கடையை டாட்டாராக கட்டி 2ஆம் நம்பருக்காக வியாபாரத்தை பூரா நடத்துதான். ஒரே கெட்டட பில்டிங்கு உட்காந்துருக்கான் கூவ மாதிரி, அதையும் முடிச்சுட்டு வீட்டு அடிச்சுடுவார். பஞ்சாயத்து போர்டு கணக்கு முடிக்கணும்ல, இதில் பிடிப்பார். அடுத்தாப்புல பஞ்சாயத்து போர்ட்லேருந்து பூரா சொத்து வழக்கு, சொத்து குவிப்பு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது. எப்படி அரசியல்வாதி பல கோடி கீழே இருக்கு, அனைத்தும் எல்லாமே ஓடுது நீதிமன்ற கோர்ட்டில். அந்த பஞ்சாயத்து போர்டு மொத்தத்திலே ஆதார கார்டு ரேஷன் கார்டில் இருக்கிறவன் ஆணும் பெண்ணும் பூரா 100க்கு 100ஆக பூரா வழக்காடுது. அந்த வழக்கை நீதி அரசர் கடவுள் தான் முடிப்பார். முக்கால் சத்தியம் போட்டார். பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள கணக்கை தூக்கி விட்டு சொறி விட்டு அடிப்பார். இவர் தான் முடியும்டா, வேறு யாராலும் முடியாது. அது கேட்ச் பண்ணுவார். போட்டாச்சு, கணக்கு போட்டாச்சு. பஞ்சாயத்து போர்ட்லேருந்து பல கோடி போய் உட்காந்து பூரா கேட்டா போட்டுப்பான். எப்படி என்ன இதான் பார்க்கல, அந்த பேப்பரை வச்சு கேட்டா வாங்கி கேட்டா போட்டுருப்பான். பேப்பர் என்னன்னு கேட்காரு, ஐயா கேட்டார்ரா, போட்டார்ரா, பார்க்காரா, பிடிச்சி அடித்து துவைச்சி எடுப்பார்ரா. முக்கால் சத்தியம்.